We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. அரசியல் களத்தில் மற்றொரு பரபரப்பான ஒரு செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் தாவேக எம்எல்ஏ விஎஸ் பாபுவின் வெற்றியை எதிர்த்து திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில தாவேகா வேட்பாளர் விஎஸ் பாபு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில தொகுதியில போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பிடித்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யணும் அப்படின்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில மொத்தம் 14 வாக்குச்சாவடிகள், அதாவது சாவடிகளில் வைக்கப்பட்டிருந்த அந்த விவிபேட் எனப்படக்கூடிய ஓட்டுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கக்கூடிய இயந்திரத்தை ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்படி அனுமதி வழங்கப்பட்ட நிலையில இதுல சில 6 வாக்குச்சாவடிகள்ல பதிவான வாக்குகள் மற்றும் விவிபேடுகளை ஒப்பிட்டு பார்த்ததுல பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டதுனால மொத்தமா இருந்த அந்த அத்தனை வாக்குச்சாவடிகள்லயும் பதிவான அந்த விவிபேடு மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு பார்த்ததுல இது தவறு இருக்கிறதுங்கிறது தெரிய வந்திருக்கிற காரணத்தினால மொத்தமா எல்லா வாக்குச்சாவடிகள்ல பதிவான அந்த வாக்குகளையும் அந்த விவிபேடு ஸ்லிப்புகளையும் எண்ணணும், அது சரிபார்க்கணும் அப்படின்ற கோரிக்கையை மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மனுவில் முன்வைத்திருக்கிறாரு. இந்த தேர்தல் இயந்திரம் தொடர்பான அந்த புகார் செய்வது தொடர்பான வெளிப்படையான ஒரு நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் அந்த மனுவில் அவர் கேட்டிருக்கிறாரு. பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிற காரணத்தினால அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேடுகளை சரிபார்க்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தாவேகா வேட்பாளர் விஎஸ் பாபு வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும், தன்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் விஎஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்டோம். We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.